வணக்கம் நண்பர்களே. பாகிஸ்தான்ல இந்த கர்மா ரூம் போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பல வருடங்களா இந்தியாவுக்கு எதிராக இந்த பயங்கரவாதத்தை வச்சுட்டு ஒரு மறைமுக போரே நடத்திக்கிட்டு இருந்தாங்க, ப்ராக்சி வார் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படிதான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ கடந்த ஒரு சில வருடங்களா பயங்கரமான ஒரு பின்னடைவை பாகிஸ்தான் சந்திச்சிருக்காங்க. இந்த பயங்கரவாதத்துக்கு எதிராக எவ்வளோதான் அவங்க போராடினாலும் மிகப்பெரிய ஒரு செட்பேக் ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பாகிஸ்தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாங்க, ஆப்கானிஸ்தான்லேருந்து தான்ப்பா பயங்கரவாதிகளை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஞாபகம் இருக்கா? பல வருடங்களுக்கு முன்னாடி இதே தான் இந்தியா சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு பாகிஸ்தானை இதை பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு தான் நான் சொன்னேன், கர்மா பயங்கரமாக அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லை, இப்போ வெஸ்ட் நாடுகளும் உதவிகள் பண்ணுறதுக்கு முன் வரல. குறிப்பாக அமெரிக்காலாம் ஆப்கானிஸ்தானில் அதாவது இருக்குது, இவ்வளோ பெரிய பயங்கரவாத கூடாரம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு ஒரு பூச்சாண்டி வேலையை காமிச்சு F-16 வாங்கினீங்க. ஸோ எல்லா இராணுவ ரீதியான உதவிகளும் வாங்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ சீனாவை நம்பி கடந்த 4 ஆண்டுகளாக ஓட்டிகிட்டு இருந்தீங்க. ஆனால் அது எவ்வளோ ஒரு குவாலிட்டி சீனாவோட பொருட்கள், அதாவது நேரடியாக எந்த ஒரு நாடோடையும் போர் செய்கிற அளவுக்கான ஒரு குவாலிட்டியில் இல்லை அப்படின்றது இப்போ உணர்ந்திருப்பாங்க. ஸோ பேசிக் வெப்பன்ஸ், பயங்கரவாதத்துக்கு வெப்பன்ஸ் பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் உதவிகள் தாங்கன்னு இப்போ சமீபத்தில் அமெரிக்கா கிட்ட கோரிக்கைகள் வச்சுருந்தார். அதாவது பாகிஸ்தானோட அமெரிக்காவுக்கான தூதர். ஆனால் அதை கூட நேரடியாக எஸ் நோன்னு இதுவரைக்கும் சொல்லலாம் அமெரிக்கா. இருந்தாலும் இப்போ இன்னொரு அதிர்ச்சியை பாகிஸ்தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸு, அதுக்கப்புறம் இந்த உணவு தட்டுப்பாடு, இதெல்லாமே ஓவர் கம் பண்ணிட்டு வரத்துக்கு பாகிஸ்தான் ஒரு பெரிய உதவிகள், நட்பு நாடுகள் இல்லை சீனாவும் கைவிரிச்சிட்டாங்க, இல்லை இந்த இஸ்லாமிய நாடுகள் யாராவது உதவுவாங்கன்னு நினச்சாங்க, அதுவும் பெரிய லெவலில் உதவிகள் வரலை. ஸோ IMF ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு சாங்ஷன் பண்ணிட்டாங்க ஒரு சில காரணங்களால. இப்போ எக்ஸ்போர்ட்டில் கவனம் செலுத்திட்டு இருக்காங்க பாகிஸ்தான். குறிப்பாக அவங்க இந்த ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ இந்த ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸை கிட்டத்தட்ட அவங்களோட ஷிப்மெண்ட், பாகிஸ்தான்லேருந்து வர ஷிப்மெண்ட்டை மட்டுமே இந்த யூரோப் யூனியனும் யூகேவும் அமெரிக்காவும் 3 நாடுகளுமே தடை செஞ்சுருக்காங்க, ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஷிப்மெண்ட்டை ஏன் எடுத்துக்கல அப்படின்ற ஒரு காரணங்களும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பிரைமரி ரைஸ் எக்ஸ்போர்ட்டராகவே இருந்தாங்க. $3.5 பில்லியன் இதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக கிடச்சது 2024 ஃபினான்ஷியல் இயரில். ஆனால் இதுக்கும் ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே அவங்களுக்கு ஃபாரின் ரிசர்வ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதுவும் ஒரு அடி கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் தோணுதும். குறிப்பாக 3மே மிகப்பெரிய மார்க்கெட், யூகே, யூரோப்பு, அமெரிக்கா. ஸோ 3 மார்க்கெட்லையுமே அவங்களோட ரைஸ் எக்ஸ்போர்ட்டை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அடியாக தான் இருக்க போகுது. அதுவும் ஃபுட் சேஃப்டி கன்சர்ன்ஸ்னால தான் இதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே யூரோப் குறிப்பாக இந்த பூச்சிக்கொல்லி இருக்குது அப்படின்ற ஒரு சில காரணங்கள்னால ரிஜெக்ட் பண்ணாங்க. அது ஒரு டயத்தில் இந்தியாவோட குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட மசாலா கம்பெனியோட பொருட்களில் இந்த நச்சுத்தன்மை இருக்குது, இது கேன்சராக மாறக்கூடும் அப்படின்ற ஒரு ஸ்பெக்குலேஷன் வந்த உடனே பாகிஸ்தான் ஊடகங்கள்லாம் அவ்வளோ கொண்டாடினாங்க. இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டு எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு விஷயம்ன்ற ஒரு செய்திகள்லாம் போட்டாங்க. இன்னைக்கு வேறு வழியே இல்லாமல் இதே காரணங்கள்னால தான் இப்போ பாகிஸ்தானுக்கும் ஏற்பட்டிருக்கு. அதாவது மசாலா பொருட்களில் ஒட்டுமொத்த ரைஸ் எக்ஸ்போர்ட்டுக்கே ஒரு பெரிய அடி கிடச்சிருக்கு. ஸோ இதான் நான் சொன்னேன், மறுபடியும் இங்கேயே கர்மா வேலை செய்யுது. ஸோ இது கண்டிப்பாக ஏதோ ஒரு குறிப்பிட்ட மசாலா ஐட்டமோ இல்லை குறிப்பிட்ட ஃபுட் ஐட்டமோ இல்லை. ரைஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். குறிப்பாக ஏசிய நாடுகளில் இருக்கிற முக்கியமான நாடுகள் பாகிஸ்தான், இந்தியா அதிகமாக ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பாகிஸ்தானுக்கு இப்படி ஒரு நெருக்கடி கொடுத்துருக்கிறது மிகப்பெரிய ஒரு அடியாக தான் கருதப்படுது. இருந்தாலும் அவங்களோட இந்த ஃபுட் சேஃப்டி புரோட்டோக்காலில் ஒரு பெரிய டென்ட் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது கண்டிப்பாக இன்னும் இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ், இந்த ஃபுட் கிரைசிஸ்லேருந்து ரெக்கவர் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு காரணங்களாக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க நாட்டு மக்களிடையே. ஸோ இதையும் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, அடுத்து நம்ம பார்க்க போகிற ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. அதாவது இந்தியாவும் ரஷ்யாவும் எவ்வளோ அமைதியாக வேலை பார்த்துருக்காங்க பாருங்கள். அதாவது இது வரைக்கும்
ரஷ்யா இந்தியா உறவுகள் ரொம்ப நெருக்கமாக இதுக்கு முன்னாடி இருக்கிறத விட இந்த உக்ரைன் போருக்கு பிறகு ரொம்ப நெருக்கமாக செயல்பட தொடங்கியிருக்காங்க ரஷ்யா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் S-400 டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்கினதுக்கே அமெரிக்கா தடைகள் போடுவோம் அப்படின்ற விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரொம்ப அமைதியா, ஏன்னா இந்தியா தரப்பில் கூட பிரதமர் மோடி அவர்களோட விசிட்டை பற்றி முதல் இன்ஃபர்மேஷன்ஸ் வரல. ரஷ்யாவோட நியூஸ் ஏஜென்சி டாஸ் தான் வந்து அதை வெளியிட்டாங்க. ஆனால் ஜூலை மாதம் ஏதோ ஒரு டேட்டில் பிரதமர் மோடி வந்து ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொள்ள போறான்றது உறுதியாயிடுச்சு. டேட்டு தான் இன்னும் முழுசா வெளியில வரல, அன்கன்ஃபார்ம்ட் ரிப்போர்ட்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த S-400 டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து இந்திய நிறுவனங்கள் ஜாயிண்ட் வெஞ்சரோட ரஷ்ய நிறுவனம் சேர்ந்து இதை வந்து இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. ஸ்புட்னிக்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அக்ரிமெண்ட் பிட்வீன் த இந்தியன் கம்பெனி அண்ட் த ரஷ்யன் மேனுஃபேக்சர் ஆஃப் S-400 ஏர் டிஃபென்ஸ் ஃபார் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் ஆஃப் தி சிஸ்டம் இன் இந்தியா இஸ் ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ்ட். அதாவது கடைசி கட்ட பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் அப்படின்ற வார்த்தைகள் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இது கண்டிப்பாக ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் பேக்ட் தான். ஸோ S-400ல எந்த அளவுக்கு நெருக்கமாக செயல்பட போகிறாங்க, ஒரு லேண்ட்மார்க் ஜாயிண்ட் வெஞ்சராக இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ரஷ்யா இந்தியாவோட ஜாயிண்ட் வெஞ்சரில் இந்த பிரம்மோஸ் மிசைல் எப்படி ஒரு பிளாக் பாஸ்டர் ஹிட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய நாடுகள் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பிலிப்பைன்ஸுக்கு நம்ம ஆல்ரெடி அதை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஆசிய நாடுகளில் 10 நாடுகளில் கண்டிப்பாக இன்னும் 3 நாடுகள் இதை வாங்குறதுக்கான உறுதி அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக இந்த பேக்ட் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொன்னால் நம்ம மறுக்கவே முடியாதுங்க. ஏன்னா இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் S-400ல வந்து ஒன்றிணைஞ்சு செய்கிறோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட்டுக்கு உதவும் அப்படின்றதெல்லாம் நம்ம அதெல்லாம் தொலைநோக்காக நம்ம எடுத்து வச்சுருவோம். ஆனால் இந்தியாவோட ஏர் டிஃபென்ஸுன்றது ரொம்ப 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 முக்கியம். அதுவும் இந்த ஹை ஆல்டிடியூட் மவுண்டன் வார்ஃபேரில் ஏர்ஃபோர்ஸை கூட பயன்படுத்தாமல் இந்த சைனா வந்து அப்படியே பெட்டி கடையில் டப்பா அடுக்கி வச்சுருக்க மாதிரி பாட்டில் வரிசையாக வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி ஏர் டிஃபென்ஸ் தான் வரிசையாக அடுக்கி வச்சுருக்கான். ஸோ எல்லாம் அவங்க தயாரிப்பு தான். அது டாய் மாதிரி அவங்க தயாரித்து சும்மா வச்சுருக்கலாம், பயமுறுத்துறதுக்கு கூட வச்சுருக்கலாம். ஆனால் அது எந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யும்ன்றது தெரியாது. ஆனால் S-400 அப்படி இல்லை. ஸோ பவர்ஃபுல்லான இந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் வந்து கண்டிப்பாக ஒரு அபாயகரமான ஒரு ஆபத்து இருக்கும் அப்படின்ற ஒரு காரணங்கள்னால தான் அமெரிக்கா வந்து அதை தடை பண்ணுறதுக்கு அதான் சாங்ஷன்ஸ் போட்டாங்க. துருக்கிக்கும் அமெரிக்காவுக்கும் 2 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி ஒரு பிரச்சனைகள் இதனால் ஏற்பட்டதுன்றதான் தெரியும். ஆனால் இந்தியா எப்படியோ எக்ஸெப்ஷன் வாங்கிட்டாங்க இந்த விஷயங்களில். ஆனால் இந்த மாதிரியான பேக்ட்டு கண்டிப்பாக தொடர்ந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டும் அமெரிக்காவுக்கு. ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட ஜாக் சுலிவன் வந்து அதாவது இந்தியாவுக்கு வந்துட்டு போனார். டிஃபென்ஸ் ரீதியான கோஆப்ரேஷன்ஸ் வந்து அதிகமாக 2 நாடுகளிடையே அதிகரிச்சிருக்கு அப்படின்ற விஷயங்கள் அவர் சொன்னார். ஆனால் US ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டோட ஸ்போக் பர்சன் வந்து என்ன சொன்னாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்தியா ரஷ்யாவுடனான உறவுகளை வந்து ரொம்ப பெருசாக வந்து எந்த ஒரு ஃபோக்கஸும் பண்ணல. அது ஹிஸ்டாரிக்கலாக இருக்குன்னா அவங்க அதை கண்டினியூ பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் எங்களோட ஃபோக்கஸ் வந்து டிஃபென்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்றது தான் சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து இந்தியா எப்படி இந்த டிஃபென்ஸ் விஷயங்களில் ரஷ்யாவோட செயல்படுறாங்க அப்படின்றது தான் அவங்க ஃபோக்கஸ்ன்னு வெளிப்படையாக ஒத்துக்கிட்டாங்க. ஸோ வெளிப்படையாகவே இதை சொல்கிறாங்கன்னா அப்போ எந்தளவுக்கு அவங்க உளவு பார்த்துருப்பாங்க, எந்தளவுக்கு அவங்க டைரெக்டாக இதை கவனங்கள் செலுத்தியிருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு அமெரிக்கா என்ன ஆயுதங்கள் எடுக்க போகிறாங்கன்றது நமக்கு தெரியல. ஆனால் இந்தியா ரஷ்யா இந்த டீல் சைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பெரிய மாற்றம் இருக்க போகுது. ஸோ இது எந்த நிறுவனத்தோட யார் இதை மெயின்டைன் பண்ண போகிறாங்க, இது கண்டிப்பாக இந்த பப்ளிக் செக்டாரில் இருக்கிற ஏதாவது ஒரு நிறுவனங்கள் எடுப்பாங்களா, இல்லை இது ஷேர் மார்க்கெட் லிஸ்டட் கம்பெனிஸ் எடுப்பாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் எதுக்கும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டடோட ஷேர்ஸ் இன்னும் புல்ரனில் தான் இருக்குது. எத்தனை வருஷமாக புல்ரனில் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இது இந்தியாவுக்கு எல்லா வகையிலுமே ஒரு பலனளிக்கும். அதுவும் இந்திய இராணுவத்துக்கு, இந்திய படைகளுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த ஏர் டிஃபென்ஸ் பெரிய லெவலில் இந்தியாவிலே தயாரித்து கொடுத்தாங்கன்னா பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இதோட மாற்றம் எப்படி இந்தியாவை கை கொடுக்குது அப்படின்னு. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். இந்தியாவும் ரஷ்யாவும் டிஃபென்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் ட்ரேடும் அதிகரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ
ட்ரேடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் ட்ரேட் வால்யூம் வந்து 2024 மார்ச் வரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் இயரில் மட்டும் 65.7 பில்லியன் டாலர்ஸ் வந்து ட்ரேட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தளவுக்கு ஒரு மைல்கல்ல வந்து தொற்றுக்கு 65.7 பில்லியன் டாலர்ஸ்ன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஸோ இது எந்தளவுக்கு வருஷம் க்ரோத் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரியுது. இப்போ இந்தியாவோட நிறுவனங்கள் ஆயில் நிறுவனமும் அதே மாதிரி ரஷ்யாவோட ஆயில் நிறுவனங்களும் இன்னும் ஃபர்தராக நம்மளோட எக்ஸ்பேன்ஷன் அடுத்த 5 வருஷத்தில் எப்படி இருக்க போகுதுன்ற பேச்சுவார்த்தைகளை இறங்கி உட்காந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக எப்படி நம்ம வந்து இந்த குரூட் ஆயிலை வந்து டிரான்சாக்ட் பண்ண போகிறோம், எப்படி இதை சேகரித்து வச்சுக்க போகிறோம், இதை எப்படி டீல் பண்ண போகிறோம், இந்த ட்ரேடுன்றது ஒட்டு மொத்தமாக ஒரு ரோட் மேப்பாக அடுத்த 5 ஆண்டுகளில் என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம்ன்ற ஒரு பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. இதுவும் சாதாரண விஷயம் இல்லை. இது மட்டும் இல்லை, இந்தியா ஹையஸ்ட்டு அலுமினியம் சப்ளை வந்து பண்ணியிருக்காங்க ரஷ்யாவுக்கு. அலுமினியம் சப்ளை கிட்டத்தட்ட ஒரு லார்ஜஸ்ட்டு எக்ஸ்போர்ட்டராகவே உருவெடுத்திருக்காங்க ரஷ்யாவுக்கு. அதுவும் அவங்களுக்கு இப்போ எந்த அளவுக்கு அலுமினியம் தேவை அப்படின்றது, அது எதுக்காக தேவைன்றதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அலுமினியம் இந்தியா வந்து கிட்டத்தட்ட 44,800 டன்னு வந்து அன்ப்ராசஸ்ட் அலுமினியம் வந்து ரஷ்யன் கம்பெனிஸுக்கு 16.5 மில்லியனுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க சொல்லப்படுது ஏப்ரல் மாதத்தில். ஸோ அந்த டேட்டா வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக இப்போ இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான வர்த்தக ரீதியான விஷயங்கள் எல்லாமே பயங்கரமாக மாறுபட்டிருக்குங்க. ஸோ இந்த உறவுகள் கண்டிப்பாக கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனாக அமைஞ்சிருக்கு. அமெரிக்கா மட்டும் இல்லை, வெஸ்ட் நாடுகளே இதை வந்து பார்க்க தொடங்கியிருப்பாங்க. ஏற்கனவே அவங்க அழுத்து போயிட்டாங்க. இந்த உக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யாக்கிட்டேருந்து ஆயில் வாங்குறோம்னு சொன்னதுக்கே அவங்க வந்து பயங்கரமாக வந்து இனி இந்தியா கிட்ட சொல்லி என்ன யூஸு, அவங்க வந்து எதுக்கு எல்லாத்துக்குமே பதில் வச்சுருக்காங்கன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இதையும் வந்து அவங்களால கட்டுப்படுத்த முடியாது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் கண்டிப்பாக இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் இருக்குது பாருங்கள், டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன்ஸை வந்து அமெரிக்கா கூர்ந்து கவனிப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில் இந்த உக்ரைன் போருக்கோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்களுக்கோ இந்தியா மூலமாக உதவிகள் போதான்ற விஷயங்கள் ரேடரில் பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ அதுதான் வந்து ஒரு சவாலாக இருக்க போகுது. அதையும் சமாளிச்சிருவோம். பார்ப்போம் எப்படி இதை சமாளிக்க போகிறாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க, நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம். உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ கண்டிப்பாக மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லாட்டி டேரெக்டாக நான் மெசேஜ் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்கள் மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஜெய்ஹிந்த். பாய்.